கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் நீ மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்க அனுபவி, அத்தோடு கூட சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன்னுடைய ஊழியம் சுவிசேஷகனுடைய வேலையை செய்ப்பது அப்படின்னு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். சுவிசேஷ ஊழியத்தை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று, உன் ஊழியத்தை நீ நிறுத்தி கொள்ளாதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அபிஷேகத்தில் அதை செய்ய முடியாதபடிக்கு தடைகள் வரும், தீங்குகள் வரும், போராட்டம் வரும். உடனே நீ மனசு குழம்பி போய் நீ சுவிசேஷனுடைய வேலையை செய்யாமல் ஊழியத்தை நிறைவேற்றுகிறத நீ விட்டுவிடாதேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வேலையிலும் கூட நமக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? உன் வேலையை செய், அதாவது சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றும் கூட நாம் ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். தெய்வ மனிதனை பார்த்து தியானிக்க அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட பிலிப்பு என்கிற ஒரு தேவ மனிதனை விசேஷமாக இன்னைக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பு சுவிசேஷகனாகிய பிலிப்பு. சுவிசேஷகனாகிய பிலிப்பு என்ற தலைப்பில் பிலிப்புவை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் 2 பிலிப்பு இருக்கிறாங்க. ஒன்று 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் பிலிப்பு, அப்போஸ்தலனாகிய பிலிப்பு இருக்கிறார். அவர் தான் 5 அப்பம் 2 மீன் சம்பவங்களில் 200 பணத்துக்கும் என்ன செய்ய முடியாது, வாங்கினாலும் அப்பம் பத்தாதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பிலிப்பு. அவர் அப்போஸ்தலனாகிய பிலிப்பு இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரில் ஒருவராய் இருக்கிறார். இன்னொரு பிலிப்பு இருக்கிறார், அவர் சுவிசேஷகனாகிய பிலிப்புவாய் இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 21வது அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தார். சோத்திரம். இப்போ இந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்பவன் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். லூக்கா என்ன செய்கிறார்? இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதும்பொழுது தெளிவாய் 7 பேரில் ஒருவன் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த 7 பேர் அப்படிங்கும் பொழுது நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்ளும் பொழுது தான் இந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்புவை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னா, இங்கே கிரேக்கர் ஆனவர்கள் சரியாய் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி எங்கள் சபையை 120 பேர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது நம்ம கலிரக நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க, அவர் எப்படி போனாரோ அப்படி திரும்ப வருவார்ன்னு சொல்லி அங்கே சொல்லி அப்புறம் என்ன செய்கிறாங்க, இயேசுநாதர் சொன்னது போல் எருசலேமில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க என்ன செய்கிறாங்க 9 நாளளவும் காத்திருக்கிறாங்க.
10வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அங்கே ஒரு அப்போஸ்தலர் கம்மியாக யூதாஸ் காரியத்தை இருக்கிறதுனால ஒருத்தரை சீட்டு போட்டு என்ன செய்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. 12 பேர் அங்கே செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிறார். 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்ன செய்கிறது, வல்லமையாக இறங்கி அங்கே பேதுரு பிரசங்கம் செய்கிற காரியங்கள் 3000 பேர். அப்புறம் தேவாலயத்துக்கு முன்பதாக பிச்சை எடுக்கிறவனை, அந்த சப்பானியாக இருக்கிறவனை, அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்த 5000 பேர். இப்படி சபை நாள்தோறும் வளர்ந்து பெருகி கொண்டே வருகிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. அப்பம் விற்குதலையும் அந்யோன்யத்திலையும் ஐக்கியத்திலும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலரோட பாதபடியில் வைக்கிறாங்க. அதில் பர்னபா என்கிற ஒருவனும் அங்கே இருக்கிறான். ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த 4வது அதிகாரம் அப்படி சொல்லி முடிகிறது. அத்தோடு கூட 5வது அதிகாரத்தில் அனனியா சப்ரால் என்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சொத்தை விற்று ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போய் கொடுக்குறாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதம் இப்படி பொய் சொன்னது என்ன, விற்கிறதுக்கு முன்னாடி அது உங்கள் சொத்து தானேன்னு பேதுரு மூலம் அங்கே அனனியா சப்ரால்கிட்ட பேசப்பட்டு ஒருவர் பின் ஒருவர் மறித்து அங்கே என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணப்படுகிறாங்க. அது மாத்திரமில்லை, எல்லா சனத்துக்கும் ஒரு பயம் உண்டாகுது. பேதுரு நடந்து போகும்போதே நிழல் போட்டு என்ன செய்கிறாங்க, அற்புதங்கள் சொஸ்தங்கள்லாம் நடக்குது. நிழல் போட்டு அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, என்ன செய்கிற சிறைச்சாலையில் கொண்டு போய் இவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து அடைத்து வைத்தா தேவதூதன் அவர்களை விடுதலையாக்க கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, இந்த வசனத்தை நீங்கள் தைரியமாக பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி விடுதலையாக்கிட்டு போகிறாங்க. இப்படி இந்த காரியங்களெல்லாம் நடந்து சபை அசுர வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய தீவிரமான வளர்ச்சி, ஒரு பயங்கரமான வளர்ச்சியில் சபை போய் கொண்டிருக்கிறது. சபையை எதுவும் தடுத்து நிறுத்த முடியல. அதிகாரம் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்த முடியல, ஒரு பக்கம் உள்ளுக்கு இருக்கிற ஜனங்கள் அனனியா சப்ரால் மூலம் சின்ன சின்ன குழப்பம் வர பார்க்குது, அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட முடியவில்லை. இப்போ 6வது அதிகாரம் வந்த உடனே அந்த நாளில் தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்குது. 6:1 தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இந்த கிரேக்கர் ஆனவர்கள்னு நீங்கள் நினச்ச உடனே கிரேக்கர்கள்னு நினைக்கக்கூடாது, யூதர்கள் தான். ஆனால் கிரேக்க பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அதை கற்றுக்கொண்டு அதில் பிரியப்பட்டவங்க யூதர்கள் தான். ஆனால் என்ன செய்கிறாங்க, கிரேக்க கலாச்சாரம் அப்போது உலகமெங்கும் பரவி இருந்தது. அந்த கலாச்சாரத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அதில் என்ன செய்கிறாங்க, அதில் பின்பற்றி போகிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களை ஹெல்லனிஸ்ட்னு ஒரு பேர், அந்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஹெல்லனிஸ்ட் அப்படி ஒரு பேர் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவர் யூதர்களாக இருந்தால் கிரேக்க கலாச்சார பாரம்பரியத்தை பின்பற்றி போகிறவர்கள். இவர்களை யூதர்களாய் இருக்கிறவங்க அவர்களை பார்த்து கொஞ்சம் அற்பமாய் பார்க்க ஆரம்பித்தாங்க. தங்களுடைய பாரம்பரியத்தை, தம்முடைய பிரமாணங்களை, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேறப்பட்டதெல்லாம் விட்டுட்டு கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாளா என்று சொல்லி அவர்களை அற்பமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்போ அப்படிப்பட்டவங்களாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர்றாங்க. அப்படி வந்தாலும் நம்ம ஆளுகளுக்கு என்ன செய்யாது, ஜென்ம சுபாவம் என்ன செய்யாதுங்க, போகலை, அங்கே போகலை. உள்ளே வந்தால் பார்த்தா கிரேக்கர் ஆனவரில் அன்றாடம் விசாரிக்க மாட்டுக்காங்க அப்படி சொல்லிட்டு அங்கே எபிரேயருக்கு விரோதமாக இவங்க முறுமுறுக்கிறாங்க. அதாவது இந்த யூதர்களாக இருக்கிறாங்க எபிரேயர், அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, இப்படி மாறினவங்க மேலை நாட்டு கலாச்சாரங்களை பின்பற்றி போன அந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி முறுமுறுத்து கொண்டிருக்கிற வேலையில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் 12 அப்படின்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், 12 அப்போஸ்தலர் அங்கே கூடி வர்றாங்க. இங்கே சீட்டு போட்டு எடுக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர், அவர் அதுக்கப்புறம் இந்த 1வது அதிகாரத்துக்கு அப்புறம் அவர் பேர் வரவே வராது. அப்படி அந்த சீட்டு போட்டு எடுக்கப்பட்ட அவரும் சேர்ந்து தான் அந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க, சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்துச்சு. அந்த 11 பேர் அப்போஸ்தலரோடு இவன் சேர்ந்து கொண்டான். இந்த மத்தியாவும் இங்கே இருக்கிற அப்படி 12 அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதை நம்ம கவனமாக கவனிக்கணும். அந்த 12 அப்போஸ்தலர்கள் அங்கே கூடி, நாங்கள் இனிமே என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி கிடையாது. இனிமேல் நீ சாப்பிட்டியா,
நீ சாப்பிடலையா, உனக்கு நிறையா கிடச்சிச்சா, உனக்கு கொஞ்சம் தான் வந்துச்சா, அப்படி கேட்குறது என் வேலை இல்லை அப்படின்னு நாம் நிறைய நாட்களில் நினச்சிட்ருக்குறோம். இங்கே ஒரு சில காரியங்கள் விசாரிக்கப்படலை, கவனிக்கப்படலை, முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, உதாசீனப்படுத்தப்படுறாங்க, அங்கே பிரச்சனை வருது. ஆனால் கிரேக்க வார்த்தையில் இங்கே சொல்லும் பொழுது பந்தி என்று சொன்னாலே அது ட்ரெபிசால்னு வருது. கிரேக்கத்தில் பந்தின்னு சொன்னால் டிரபிசால் அப்படி சொல்லி என்ன செய்யுது, கிரேக்க வார்த்தைக்கு என்ன செய்யுதுன்னா வங்கி அல்லது இங்கிலீஷில் பேங்க்னு அர்த்தம். பந்தின்னு சொன்னால் கிரேக்கத்தில் பேங்க்னு அர்த்தமா. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, பந்தி விசாரணை இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், பேங்க்னு சொல்லிட்டு இன்னொரு மத்தேயு 21:12 அந்த வசனத்தை வாசிங்களேன். 21. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய எல்லாத்தையும் வெளியில துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்துன்னு இருக்குது. இங்கே காசுக்காரர்களுடைய பலகை, அந்த பலகைக்கு பேர் தான் அந்த பலகையை தான் சொல்கிறாங்க இங்கே. வங்கி என்றால் அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்கள் தாங்கள் வியாபாரத்தை செய்ய உட்கார்ந்துருக்கிற பலகைகளையே பந்தின்னு சொல்லுவாங்க. அந்த பலகையில் உட்கார்ந்துருந்து தங்களுடைய காசுகள் எல்லாம் அடுக்கி வச்சு அங்கே என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, அதாவது என்ன செய்யணும், பேங்க்கு வேலை செய்கிறவங்க மாதிரி. பேங்க் அங்கே கிடையாது. சில்லறை மாற்றுறது, சில்லறை கொடுக்கறது, இந்த காசை வாங்கி அந்த காசு. இன்றைக்கி பேங்க் அப்படித்தானே இருக்குது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிற மாதிரி. இங்கே தேவாலயத்தில் உட்காந்துருப்பாங்க இவங்க இந்த பலகை மேலே உட்காந்து. ஏன் இவங்க காசுக்காரர்கள் பேர் வச்சு தெரியுமா உங்களுக்கு? ரோமருடைய நாணயங்கள் தான் இருந்துச்சு. அந்த ரோம நாணயங்களில் ராயனுடைய உருவம் பொறிச்ச படமும் ஒன்னீர் பக்கத்தில் இன்னொரு அந்த நாணயத்தின் மதிப்பும், இங்கிட்டு ரோமருடைய உருவ சின்னமும் இருந்துச்சு. அது காயினில் இருந்ததுனால அந்த காயினை போய் தேவாலயத்துக்குள்ளே காணிக்க போட்டால் அது விக்கிரக ஆராதனை. அதனால் விக்கிரகத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காசுகளை என்ன செய்ய மாட்டாங்க, காணிக்கையாக செலுத்தக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், யூதர்களே, அதாவது என்ன செய்யணும், ஆசாரி, பிரதான ஆசாரின்னு சொந்தமாக காயின் அடிப்பார். பிரதான ஆசாரியர் சொந்தமாக காயின் அடித்து அந்த காயின் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் 100 ரூபா கொடுத்தா இந்த ஆலயத்தினுடைய காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயின் என்ன செய்வாங்கன்னா, நான் 80 ரூபா தான் கொடுப்பேன், 20 ரூபா கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அதுதான் காசுக்காரர்கள். அது பேங்க்கில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கள் ஆலயத்துக்கு முன்னாடி இந்த காசுக்காரர்கள் உட்காந்துருப்பாங்க. யூத பணம் தேவ ஆலயத்துக்குள்ளே யூதர் என்ன செய்கிறான், அந்த பிரதான ஆசாரியர் அடிக்கிற அந்த காயின்களை மட்டும்தான் செலுத்தணும். அதன் மூலம்தான் ஆடு மாடு மிருகச்சீவன்களை வாங்கி காணிக்கையை பழி செலுத்த முடியும். இந்த ரோம காயின்களை வச்சு வாங்க முடியாது. அதனால தான் ஒரு பக்கம் புறா விற்கிற உட்காந்துட்டு இருக்கிறான், இந்த பக்கம் காசுக்கார உட்காந்துருக்கிறான். இந்த காசுக்காரன்ட்ட போய் ரோம காயினை கொடுத்துட்டு யூத காயினை வாங்கிட்டு கொண்டு போய் அந்த புறாக்காரன்ட்ட கொடுத்து அந்த புறா விற்கிறதுக்கு என்ன செய்வான், ஏழையாக இருந்தால் அந்த புறாவை கொண்டு போய் என்ன செய்வான், அங்கிட்டு போனால் ஆடு மாடு விற்பான். ஆடு வாங்குறவன் அந்த ஆட்டை வாங்கிட்டு போய் அங்கே பழி செலுத்தணும். வேற நீ எங்கேயாச்சும் ஆடை பிடிச்சிட்டு வந்தால் அவன் ஏற்றுக்கிற மாட்டாங்க தேவாலயத்துக்குள்ளே. இங்கே உள்ளது தான் நீங்கள் என்ன செய்யணுங்க, ஆடையும் வாங்கிட்டு போகணும், புறாவும் வாங்கிட்டு போகணும், மாடையும் வாங்கிட்டு போகணும். நீங்கள் பலி செலுத்தா இங்கே வந்து தான் வாங்கணும். அப்படின்னா நீங்கள் ரோம காயின் வச்சுருந்தீங்கன்னா அதை இங்கே மாற்றும் பொழுது அவங்க என்ன செய்ய, நிறைய கமிஷனுங்களை எடுத்துக்கொள்வாங்க. கமிஷன் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுக்குறது தான் நீங்கள் வாங்கணும். அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் அவங்க நீங்கள் ஆலயத்துக்குள்ள போய் பலி செலுத்த முடியாது. அவங்க பாவ நிவர்த்தி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இந்த சமாதான பலிகளை, இப்படிப்பட்ட பிரதான பலிகளை உங்களால் செலுத்தவே முடியாமல் போய்விடும். நீங்கள் பல கிராமங்கள் பட்டி தொட்டியிலிருந்து பல மாகாணத்திலிருந்து நீ வருவீங்க, வந்து வேறு வழியில் பண்டிகை காலங்களில் கட்டாயமாக பழி செலுத்தி ஆகணும். அப்படி காரியத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, வலுக்கட்டாயமாக நிறைய கமிஷன்கள் எடுத்தாங்க. இவங்க தான் காசுக்காரர்கள். இவர்களுடைய பலகையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கவிழ்த்து எறிகிற அந்த காசு சில்லறைகள் எல்லாம் கவிழ்த்து தூக்கி எறிகிறார். கொள்ளையடிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவன் 100 ரூபா கொடுத்தா நீ 100 ரூபா கொடுக்கலான்னு பரவாயில்ல, நீ அநியாயத்துக்கு என்ன செய்கிற, கொடுத்து கொள்ளையடிக்கிறிய, இது என்ன கொள்ளையடிக்கிற இடமான்னு நினச்சிட்டீங்களா அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு,
அங்கே சண்டை போடுகிறார். அப்போது அந்த உட்கார்ற ஆசனத்துக்கு தான் அந்த பேர் உண்டு. பலகைக்கு தான் அதை சொல்லுவோம். வங்கி அப்படின்னு சொன்னால் அவங்க உட்காந்துருக்கிற பலகை, உட்காந்துருந்து அதில் காயின்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருப்போம், எல்லாம் இது பண்ணி சில்லறை மாத்திரம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பலகை தான் அந்த காலத்தில் பேங்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. அங்கே அதைத்தான் இங்கே சொல்லு. ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பந்தி விசாரணா சாப்பாடு சரியாக இருக்குதுங்களா, சாப்பாடு குழஞ்சிருச்சுங்களா, உப்பு கரெக்டாக இருக்குங்களா, சாம்பார் வந்துச்சு உங்களுக்கு, ரசம் வரலைங்களா, இந்த ரசமை இங்கே வாங்க அப்படின்னு நம்ம ஊரில் பந்தி விசாரணை செய்கிறோம் பார்த்தீங்களா. அதை நாம் நிறைய நேரத்தில் நினச்சிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ பந்தி விசாரணை பண்ணுறாங்க, கல்யாண வீட்டில் போய் பந்தி விசாரணை பண்ணுறேன். ஏய், நீ அபிஷேகம் பெற்றுட்டியா, நீ அந்நிய பாஷை பேசுவியா, நீ எத்தனை மணி நேரம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்ப, உனக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, நீ நல்ல பேர் வாங்கினவனா சொல்லுங்க. இதெல்லாம் தேவைங்களா? ஆனால் இங்கே ரூல்ஸ் என்ன செய்யுது பாருங்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசி பாருங்கள். 7 பேரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த 7 பேருடைய பேரும் கிரேக்க பேராக இருக்குதுங்க. 7 பேருடைய பேரும் ஒன்று கிரேக்கர்களாக இருக்கணும் இவங்க, இல்லை கிரேக்கர் ஆனவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். 7 பேருடைய பேரும் ஸ்தேவான் என்பதும் பிலிப்பு என்பது இதெல்லாம் கிரேக்க பேர்கள். அப்போ இந்த கிரேக்கர் ஆனவர்களுக்கு பிரச்சனையான நான் ஒன்று கிரேக்கர் ஆனவர்களையோ இல்லை கிரேக்க சமூகத்தில் சேர்ந்தவர்களையோ அந்த விசாரணைக்கு அவர்களை வைக்கிறாங்க. அப்போ தான் அங்கே குழப்பமும் பிரச்சனையும் வராது என்று சொல்லி தீர்வு காணும்படி 7 பேரை அங்கே வைக்கிறாங்க. வைக்கிறது மாத்திரமில்லை, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 3-5 வாசிங்களேன். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, ஒன்று பரிசுத்த ஆவியில அவங்க நிறைஞ்சிருக்கணும், அடுத்து 2வது ஞானத்துலயும் அவங்க நிறைஞ்சிருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அடுத்து 5வது வசனம். இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய, இங்க விசுவாசமும் நிறைந்திருக்கணும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியிலையும் நிறைஞ்சிருக்கணும், ஞானத்திலையும் நிறைஞ்சிருக்கணும், விசுவாசத்திலையும் நிறைஞ்சிருக்கணும், அதோடு கூட சாட்சிகளை நல்ல பேரை பெற்றிருக்கணுமா. இது சாப்பாடு பரிமாறுறதுக்கு சமையல் பண்றதுக்குமா இத்தனை சாட்சி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பந்தி விசாரணைன்னு சொன்னால் அங்கே சொல்லும்போது சொல்கிறாங்க, அது எதுக்கு அந்த பந்தி விசாரணைன்னு சொல்லுகிறது? தகுதி உள்ள கண்காணிப்பாளர்களாக, அதாவது ஓவர்சியர்னு சொல்லுவாங்க. கண்காணிப்பாளரை என்ன செய்வாங்க இங்கிலீஷில்? ஓவர்சியர் அப்படி சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஓவர்சியர், ஸ்டேட் ஓவர்சியர், நேஷ்னல் ஓவர்சியர், அதாவது கண்காணிப்பாளர்கள். அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு ஜனத்தை என்ன செய்ய வச்சுருப்பாங்க. இவங்க கண்காணித்து அவர்களை விசாரித்து அவர்களை நடத்துகிறது. அதுதான் இவர்களை ஓவர்சியர் அல்லது மூப்பர்கள் என்று கூட அவங்களுக்கு பேர் சொல்ல முடியும். ஒன்று பேர் மூப்பரனும் அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதில் 7 பேரில் மிகவும் பிரதானமானவர் காணப்பட்டது ஸ்தேவானும் அடுத்து பிலிப்புவும். கர்த்தரால் பிரத்யட்சமாய் பயன்படுத்தப்பட்டு வேதத்தில் அவர்களை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த 7 பேரில் ஒருவன் தான் யாரு? இந்த பிலிப்பு என்பவன். இவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்தார், இந்த தேவ மனிதன். இவர் ஞானத்திலும் நிறைந்திருந்தார், இந்த தேவ மனிதன். விசுவாசத்திலும் நிறைந்திருந்தார், இந்த தேவ மனிதன். நற்சாட்சி பெற்ற தேவ மனிதனாகவும் இருந்தார். இதோடு கூட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற மனிதனாய் இருந்தார் என்று சொல்லி நீங்கள் அப்படியே இந்த 6வது அதிகாரத்தில் பேசப்பட்டுட்டு அடுத்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்துக்கு, அதாவது இத்தனை சாட்சி பெற்றவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தாங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றிருந்தா. அப்படி எங்கே பெற்றிருப்பார்னு நினைக்கிறீங்க? மேல் வீட்டறையில் 120 பேர்களில் இந்த பிலிப்பும் ஸ்தேவானும் இருந்திருக்கலாம். இந்த 7 பேரும் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? திடீர்னு யாரோ ஒரு கூட்டத்தில் 7 பேர் வாங்கன்னு சொல்லி இது பண்ணலைங்க. இவர்கள் இந்த 120 பேரில் பிரதானமான 120 பேரில் இவர்களும் என்ன செஞ்சிருக்கலாம்? 12 சீசர்கள், அம்மைசுதர் இயேசுனுடைய தாயார், சகோதர சகோதரிகள் மற்றும் என்ன செஞ்சாங்க அநேகர் இருந்திருக்கிறாங்க. அதில் இவர்களும் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறாங்க. அதில் பிலிப்புவின் குமாரத்திகளும் அங்கே ஒருவேளை இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே இருக்கிற அவர்களை குறித்து சொல்லி இருக்குது. இங்கே 8வது அதிகாரத்தில் வரும்போது இந்த பிலிப்பு தான் 8வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க.
4வது வசனத்தை வாசி. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லாரும் போய் சிதறி போறாங்க. ஏன்னா சவுல் என்ன செய்கிறன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி வீடுகளில் போய் பிடித்து இழுத்து கொண்டு அவர்களை கைது பண்ணி போகிறதுனால எல்லாரும் சிதறி போய்கிறார்கள். எல்லாரும் சிதறி ஓடுகிறாங்க. ஏன் சிதறினாங்க, ஏன் துன்புறுத்தப்பட்டார்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது நீங்கள் எங்கே, எருசலேமிலும், 2வது யூதேயாவிலும், 3வது சமாரியாவிலும், அடுத்து பூமியின் கடைசி வரைந்து போகணும். நம்ம ஆளுக்கு தான் பாபேல் கோபுரம் கட்டின மாதிரி ஒரே பாசியாக இருக்குன்னு என்ன செஞ்சுருவோம் சொல்லுங்க. ஒரே அப்பா ஒரே சாப்பாடுங்க, ஒரே சோறுங்க, ஒரே வீடுங்க, ஒரே உடுப்பு தாங்க, ஒரே ஃபேமிலிங்க. 8100 இருந்தாலும் 80,100 இருந்தாலும் 8,100,000 இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒன்னே போலன்ட்டு இருந்தாரா பார்த்தாரு. இதுக்கு மேலே இவர்களை வச்சுட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. நான் இவர்களை எதுக்காக இங்கே இருக்க சொன்னேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இங்கே ஒரு கூட்டத்தை எருசலேம் அசைக்கணும். அடுத்து அப்படியே மூவாயி என்ன செய்ய பெருகி யூதயாவை என்ன செய்யணும், அதெல்லாம் அசைக்கணும். அப்படியே மூவாயி என்ன செய்ய பக்கத்தில் இருக்கிற சமரியாவையும் தொட்டு அப்புறம் பூமியின் முழு பூமிக்கும் பரவணும்னு சொன்னான். இவங்க நாங்கள் வானலாவிய கோபுரத்தை கட்டி அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஆதியாமத்தில் அவங்க சொன்னதை விட இவங்க மோசமாக அல்லேலூயா சோத்திரம்னு எங்கள் கலிலியாவுக்கு கூட போகாமல் உட்காந்துக்கிட்டாங்க. அதில் உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஆளுக ஆண்டவரே சோத்திரம் எல்லாம் ஒரு குடும்பமாக கூட்டு குடும்பமாக ஒரே சபையாக ஒரே கூட்டமாக அப்பா எப்படி இருக்குது பார்க்க திரள் கூட்டத்துக்குள்ளே ஒன்றா இருக்கிற பார்த்தா இதை விட சந்தோஷம் உலகத்தில் இல்லவே இல்லை. நீ அடித்தாலும் சரி துன்புறுத்தினாலும் சரி 12 பேரை உள்ளே போய் தூக்கி போட்டு மிரட்டி பார்க்குறாங்க, அங்கே வேலைக்கு ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடி என்னென்னமோ சேவானை கொண்டு பார்க்குறாங்க, வேலைக்கு ஆகலை. அப்பயும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, செதறி போய் பரவணும். ஒரு மரத்தில் இருக்கிற விதை இருக்குது, கனி கொடுக்குதுன்னா அந்த இடத்துலையே பொத்துன்னு உழுந்துட்டு அங்கடி தொடர்ந்து வளர்ந்தா அது என்ன செய்யாது, அந்த மரத்தின் கீழே நிழலுக்குள்ளே அதிகமாக இருந்தால் அது வளர முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த விதை உழுந்து அந்த இடத்துக்குள்ளேயே கிடந்துச்சுன்னா அது தொடர்ந்து வளர்ந்து மேலே வந்து இந்த பெரிய மரத்துக்குள்ளே இது அடுத்து ஒரு பெரிய மரமும் மாற முடியாது. அப்போ இது என்ன செய்யணும், சிதறணும். அப்போ அதை செய்யணும் பரவணும். அதுக்கு என்ன செய்யணும், சில பறவைகள் கொத்தும், சில பறவைகள் கொண்டுட்டு என்ன செய்யணும் என்ன வேணாலும் சரி அவனுக்குள்ளே தான் கடை பண்ணாங்க. பார்த்தா அப்படி. அப்போ சவுளை கிளப்பி, எப்பா நீ வீடு வீடாக போய் துரத்தி அவங்கிற என்ன செய், ஒருத்தரும் விடாது, வீடு வீடா போ அப்படின்னு. வீடு வீடாக பிடிச்சோன்னா வீட்டுக்குள்ளேயும் ஒழிய முடியல, வெளியிலையும் ஒழிய முடியல. இயேசுநாதர் மரித்த போது கூட வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு அங்கே ஒளிஞ்சு இங்கே ஒளிஞ்சு சமாளிச்சிட்டோம். இனி ஒளிஞ்சிறதுக்கு இடம் இல்லை, ஓடுறதுக்கு தான் வழின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போனவங்கள சும்மா போனாங்களா, போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே என்ன செய்தாங்களாம், போனார்களாம். போகிறதே போகிறோம், இயேசுவை பற்றி, வசனத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை குறித்து, சத்தியத்தை குறித்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போயிடலாம். திரும்ப இந்த பக்கமாக வரவுமான்னு கூட என்ன செய்யலை. அதனால் போகிற பக்கத்தில் கர்த்தருடைய சத்தியத்தை நிச்சயமாக சுவிசேஷத்தை சொல்லி போகணும்னு போகிற இடமெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னு சொன்னால் எங்கும் வீடுதோறும் உபதேசம், வீட்டு கூட்டம், என்ன இடைவிடாமல் உபதேசம் சத்தியம் பிரசங்கிச்சுக்கிட்டே இருந்தாங்க எருசலேமுக்குள்ளேயே. இப்போ போகும்போது என்ன செஞ்சுட்டே போகிறாங்க, புலம்பிக்கிட்டு போல என்ன செஞ்சுட்டு போகிறாங்களா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிட்டே போகிறாங்க. அட பாவி, அந்த மனுஷன் இருக்கிறானே பொல்லாத மனுஷன், நிம்மதியாக நாங்கள் 8,000 பேர் 50,000 பேர் அப்படி கூட்டமாக ஒன்றா இருந்தோம், அவனுக்கு பிடிக்கல பாருங்க, வீடு வீடாக வந்து அடித்து துரத்தான் பாருங்க, அவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு போகலை. அவங்க எப்படி போனாங்க, சுவிசேஷத்தை தான் பிரசிட்டு போனாங்க. இயேசு தான் மெய்யான தெய்வம், அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் மூலம்தான் ரட்சிப்புன்னு சொல்லி போனாங்க. நம்மளை அனுப்பியிருந்த ஊரெல்லாம் புலம்பி அவ்வளோதான் சோத்தனம். ஆனால் அங்கே அப்படி நடக்கலை. இப்படி சிதறி போய் சுவிசேஷத்தை பிரசங்கிறான். அப்பொழுது பிலிப் என்பவன் சமரியாவில் உள்ள அங்கு உள்ளவர்களுக்கு மேலே சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார் சொல்லி இங்கே தெளிவாக சொல்லுது. கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தானாம், பிரசங்கம் பண்ணினான். இயேசுவே மெய்யான தெய்வம், அவரே மேசியா, அவரே இரட்சகர் என்று சொல்லி அங்கே திருஷ்டாந்தமாய் அங்கே என்ன செய்கிறான், கிறிஸ்துவை குறித்து அவங்க பிரசங்கிக்கிறாரு. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு
ஆச்சரியப்பட்டு கவனித்தார்கள். இப்போ பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்படுறாங்க முதல்ல, அப்புறம் பார்க்குறாங்க, அப்புறம் அவனால் சொல்லப்பட்டதால் ஒரு மனமாக கவனித்து கேட்குறாங்க. அப்போ இங்கே இயேசுநாதரை பற்றி சொல்லிகிட்டே போகும்போது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தணும்னு சொன்ன கர்த்தர் இங்கே போகிற இடமெல்லாம் இயேசு பற்றி சொல்றார். இயேசு நல்லவருங்க, அவர் சுகமாக்கினார், அவர் விடுதலை கொடுத்தார், அவர் பிசாசு துரத்தினார், வியாதியை சுகமாக்கினார், அவர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். அப்படி சொல்லும் பொழுதே என்ன செய்ய, பிரசங்கிக்கும் பொழுதே அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்குது, அங்கே அதிசயங்கள் நடக்குது. இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு நடக்குது, இவங்க என்ன செய்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. ஏன் கேள்விப்பட்டு பார்க்க வர்றாங்கன்னா, இந்த சமரியாவே கலக்கின ஒரு ஆள், இந்த பட்டணத்தை கலக்கின ஒரு ஆள் இது மட்டும்தான் இருக்கிற. அப்படி மேஜிக் மேன், மாய வித்தக்காரன் சீமோன் மட்டும்தான் தெரியும். பிரபலமாக ஒருத்தன் அதிசயம் அற்புதம் வித்த காமிக்கிறான்னா அவன் ஒருத்தனாக தான் இருக்க முடியும். என்ன இப்போ வேற புதுசாக யாரோ மாய வித்தக்காரன் வந்திருக்கானான்னு தெரியலையே. இது தெரிஞ்ச சீமோன் சும்மா விட்டுருவானா? அவன் பயங்கரமான ஆளாச்சே, அவன் வைக்கிறதான சட்டம். இப்படியெல்லாம் பேசி 4 பேர் போயிருப்பாங்க. புதுசாக ஒரு மந்திரவாதி வந்திருக்கிறான்னு தான் போயிருப்பாங்க. அப்படி தானே போயிருப்பாங்க. புதுசாக ஒரு மாயவித்தக்காரன் வந்திருக்கிறான் இவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னு மாதிரி போய் பார்த்தா இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அவர் பண்ணுற மேஜிக் பண்ணுற மாதிரி இல்லை, இது லைவாகவே நடக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படி சொல்லி இப்போ கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகர் கவனிக்கும் பொழுதே அநேகர் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தம் அடித்தான், அப்புறம் கூப்பிட்டுச்சான், அவர்களை விட்டு புறப்பட்டது. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கும் எனக்கும் என்னை துன்புறுத்துறதுக்காக வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன்னு ஓடி இருக்கும். எப்படி ஏசுநாதர் சொல்லிச்சில்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே, உமக்கும் எனக்கும் என்ன செய்யாதீங்க, பாதாளத்துக்கு அனுப்பிடாமல் இந்த பண்ணிக்குள்ளே என்ன செய்யுங்க, பாதாளத்தோட பண்ணி கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படிங்குதுங்க. அது மாதிரி இதுகளும் என்ன செஞ்சுருக்கோம், சத்தம் இடுதான், அலறி சத்தம் இடுதான், கூப்பிடுதான். எப்படி கூப்பிட்டுருக்கோம்? பிலிப்பு பார்த்து, தேவனுடைய ஊழியக்காரனே, உனக்கு எனக்கும் என்னப்பா, நீ வாட்டு வந்து இயேசு பற்றி சொன்னியா போகன்னு சொல்லிட்டு என்ன இப்படியெல்லாம் துரத்துறியப்பா அப்படி சொல்லிட்டு அதை அலறிக்கிட்டு ஓடி இருக்கும். இப்போ அசுத்தாவி அலறிக்கிட்டு ஓடுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேள்விப்பட்டவங்க சும்மா வரலை, வெறுங்கை வீசனகையமாக வரலை. திமிர்வாதக்காரன் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க வருங்க. அல்லேலூயா. ஏன்னா அநேக திமிர்வாதக்காரங்க வந்திருக்கிறாங்க. சப்பானிகளும் குணமடைந்தார், சப்பானிகளையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, திமிர்வாதக்காரங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சீமோன் திமிர்வாதக்காரங்களையும் சப்பானிகளையும் அவன் சுகமாக்கின மாதிரி தெரியலை. அவனால் முடியல. அவன் மாய வித்தக்காரன் இங்கிட்ட அசுத்தாவி அலறிக்கிட்டு ஓடுது. இப்போ இதெல்லாம் என்ன செய்ய நடக்குது? அந்த பட்டணத்தில் இப்போ என்ன உண்டாச்சான்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டான். அசுத்தாவி அலறிக்கொண்டு ஓடுது. ஒரு பக்கம் திமிர்வாதக்காரன் படுத்த படிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எழும்பி நடக்கிறாங்க, குணமடைகிறாங்க. அநேகர் இங்கே சப்பானிகள் முடவர்கள் நடக்க முடியவங்களாம் நடக்கிறாங்க. யோசு பாப்பா பிலிப்பு நினச்சிருப்பாரு, ஒரு காலத்தில் பேதுரு போய் யோவானும் ஜெபம் போகிறேன்னு சொல்லி ஒரு சப்பானி என்ன செஞ்சாங்க, எழுப்பிவிட்டாங்க. எழுப்பிவிட்டா 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அதை ட்ரெண்டிங்கில் போகுது. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி பயங்கர ட்ரெண்டிங். எருசலேமில் எங்கே பார்த்தா சப்பானி நடத்துட்டான். அந்த சப்பானி தெரியுமா, நீ கூட பிச்சை போட்டிருப்பிய, நீ கூட பார்த்துருப்பிய. அவன் 40 வருஷமாக இருக்கிறான். நம்மளே இயேசுநாதர் இருக்கும்போது கூட அவனுக்கு அற்புதம் நடக்கலையா? ஆனால் இவங்க எழுப்பிவிட்டாங்க நம்மளே. அது உண்மையாக எப்படி நடந்துச்சு? இதே தான் ட்ரெண்டிங்கில். அப்போது இப்போ இவர் என்ன நினச்சிருப்பார், பிலிப்பு என்ன நினச்சிருப்பார், பேதுரு அப்போஸ்தலர்கள் தான் அற்புதங்களை செய்ய முடியும், நம்மளால பெருசாக என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கம் என்ன செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நாம் நினைப்போம், இப்படி அற்புதம் நடக்குது, இப்படி சுகமாகுது, விடுதலை ஆகுது, அவங்கள கொண்டு ஆண்டவர் செய்வார், நம்ம கொண்டெல்லாம் நடக்குமா, நம்ம செய்யணும்னு ஒரு ஆசை தான் அப்படின்னு நமக்கு நிறைய நேரத்தில் என்ன செய்யும் வந்துட்டு திடீர்னு என்ன வந்து சே அப்படிலாம் நாம் என்ன நினச்சக்கூடாது அப்படின்னு நம்மளே நாமே மட்டம் தட்டிக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் பார்க்க வைக்கிற, கேட்க வைக்கிறது மாத்திரமில்லை, அப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியும் தாகத்தையும் கர்த்தர் நமக்குள்ள ஏற்படுத்துகிறார். ஆனால் நாம் இது மாம்சத்தில் வருகிற எண்ணம் சே எப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாதுன்னு நம்மளே நாமே உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறோம். நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிலிப்புக்கு அப்படிப்பட்ட வாஞ்சியும் தாகமும் எண்ணமும் ஏக்கமும் நிச்சயம் என்ன செஞ்சுருக்குது, இருந்திருக்குது. அதை மாத்திரம் இல்லை, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பேதுரு நடந்து போகும்போது நிழல் போட்டு என்ன செய்கிறாங்களாம்,
சுகமடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நாமத்தில் தானே சுகமடைகிறாங்க. அந்த இயேசு பற்றி பேசும்போது பிசாசு அலறிட்டு ஓடுது. அப்போ அந்த இயேசு பற்றி சொல்லும் பொழுது திமிர்வாதக்கிற சுகம் ஆகத்தான் வேணும். அதனால தான் அநேகர் வந்தனே பிலிப்பு பார்த்துட்டு நில்லுங்க, தலைமையிடத்துலேருந்து ஆள் வரட்டும், அப்புறம் தான் இந்த பேய் ஓடும், இந்த திமிர்வாதக்காரெலாம் நடப்பேன். ஏன் அப்பா இத்தனை பேரை நான் எங்கே போய் எழுப்பேன், நான் ஒருத்தனை கூட வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் செஞ்சதே அப்படின்னு அவர் சொல்லவே இல்லைங்க. அநேக திமிர்வாதக்காரங்க வர்றாங்க, அநேக சப்பானி வர்றாங்க. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பேதுரு தான் கிங் மேக்கர் கிரேட் அப்படி பயங்கரமாக காமிச்சதுனால நாம் அதவே பார்த்துட்டோம். பைபிளில் இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே பிலிப்பு சொன்னாருங்கன்னு என்ன செஞ்சிட்டோம், அவ்வளோதான், அதை மேம்போக்காக போயிட்டோம். பாருங்கள், அநேக திமிர்வாதக்காரர்கள், நீங்கள் ஒரு சில திமிர்வாதக்காரர்களை எழுப்பினதை குறித்து பேதுரு எழுப்பினார், அவர் எழுப்பினார் சொல்லி தெளிவாக படிக்கும். இங்கே சொல்லும்போது அநேகம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லை. அநேக சப்பானிகளும் குணமடைஞ்சிக்கிறாங்க, எண்ணிக்கை கிடையாது. யாரை கொண்டு? பிலிப்புவை கொண்டு கர்த்தர் செய்தார். அவனுக்குள்ள ஒரே ஒரு பாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதி ஜனங்களும் கர்த்தரை அறியணும்னு அவனுக்கு ஒரு பாரம் இருந்திருக்குது. ஆமாம், சோத்திரம். யோவான் 4:9 ஒரு வாசிக்கலாம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். அப்போ இங்கே என்ன சொல்ற, இயேசுநாதர் அந்த சமரிய ஸ்திரீகிட்ட பேசும் பொழுது சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இவங்க ஒரு கலப்பினத்தவங்க. ஏன்னு கேட்டால் அசீரிய சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க. இந்த அசீரிய சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்களை இங்கேருந்து 10 கோத்திரத்தை அசீரியர்களை பிடிச்சு கொண்டு போய் அங்கே சிதறடிச்சிட்டு அங்கே இருக்கிற பட்டணத்தில் உள்ள ஜனங்களை என்ன செஞ்சாங்கன்னா இங்கே பிடிச்சு கொண்டு வந்து சமரியா பகுதியில் தங்க வைத்தாங்க. அப்படி தங்க வச்ச புறஜாதிகள் தான் இவங்க ஒரு சிலர் யூதரோடு கலந்து கலப்பினத்தவர்களாகவும் புற ஜாதிகளாக இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் தெற்கு பக்கம் எருசலேம் யூதர்கள் இங்கே இருப்பாங்க, யூதையாக இருக்கும். அப்படியே வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலிலேயா இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா சமரியா இருக்கும். அந்த பக்கமும் இந்த பக்கம் வர்றவங்க சமரியா வழி வரவே மாட்டாங்க. ஆனால் இயேசுநாதர் சமரியா வழி போயிருக்கிறார். நடந்து போனால் பாவம் தீட்டுன்னு சொல்லி நடந்து போக மாட்டாங்க. அந்த இடத்துல நடந்தாலே தீட்டும்பாங்க. இவர் தாகத்துக்கு தண்ணி குடின்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புற ஜாதிகளையும் ரட்சிக்கப்படன்னு இயேசுநாதர் விரும்பி அந்த புறஜாதி வழியாக அவர் நடந்து போனார். அங்கே போய் தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு. அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். சமரிய ஸ்திரீ மேலும் அந்த பட்டணமே ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் நினைக்கிறோம் பேதுரு தான் புறஜாதிகிட்ட போய் கொர்நேலியு வீட்டில் போய் நான் இயேசுவை பற்றி சொல்லி புறஜாதியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு புறஜாதி முத ரட்சி தப்புங்க. ஆனால் பிலிப்பை பற்றி பேசுகிறாங்களா? அந்த சமரியா அந்த வழியாக போக மாட்டாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் மாட்டாங்க. இயேசுநாதர் செய்தார். அதற்கப்புறம் ஒரு பிரதான ஒரு பெரிய ஊழியம், ஒரு ரட்சிப்பு அறுவடை பிலிப்புவை கொண்டு செய்தார் கர்த்தர். அப்போ புறஜாதிகள் மேலே பேதுரு கூட ரொம்ப காலங்கள் கழித்து கொஞ்சம் காலங்கள் தாண்டி தான் அவர் என்ன செஞ்சார், போ நீ என்ன செய்யாத, இல்லை தீட்டுப்பட்டதை நான் சாப்பிட மாட்டேன், தீட்டுப்பட்டதை நான் புசிக்க மாட்டேன், கர்த்தர் சுத்தமாக்கணும் நீ தீட்டுண்டு என்னாதன் தரிசனத்தை கொடுத்து ஆளை கொடுத்து ஆவியானவர் பேசி அப்புறம் அனுப்பிவிட்டு அப்புறம் போய் தான் சுவிசேஷமாக நம்மளால் சொல்லுவா. அப்படி பிரதான அப்போஸ்தலர் இதனுக்கு எதுக்கெடுத்தாலும் ஏசனாட்ட கேள்வியை கட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிற ஆள் அவர். ஆனால் இந்த பிலிப்பு பாருங்க, அவர் ஏதாச்சும் யோசித்தாரா? போகக்கூடாது, ஐயோ தீட்டு பாவம் அவங்களுக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க. ஒரு பிரதான ஊழியத்தை செய்தவர், ஏன்னா ஆத்தும பாரம் உடையவர், ஒரு சுவிசேஷகன் இவர். நம்ம அப்போஸ்தலர் வாசம்ல வேதத்திலேயே சுவிசேஷகன் என்று சொல்லப்பட்ட ஒரே தேவ மனிதன் இந்த பிலிப்பு மட்டும்தான். சுவிசேஷகனுடைய வேலையை தெளிவாக செய்த மனிதன். அந்த சுவிசேஷகன் மூலம் அற்புதம் நடந்துச்சு, அதிசயங்களும் நடந்துச்சு, பிசாசுகள் ஓடிச்சு, அவன் வியாதி சுகமாச்சு. அது மாத்திரமில்லை, ஆத்தும பாரமுடையவன், புறஜாதி ஜனங்கள் அழிந்து போகிறத அவன் விரும்பவே இல்லை. யாருக்கு சொல்லி அனுப்புனா? யார் சொல்லி தரிசனம் கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை வெளிப்பாடு கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை பிரதான அப்போஸ்தலர் சொல்லி யாரும் அனுப்பலை. ஆனால் ஆத்தும பாரமுடையவராய் இவர் போன ஒரு தேவ மனுஷன், சுவிசேஷகன் இந்த பிலிப்பு தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனாலும் கூட நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. உடனே
சமரியர் 14 தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானையும் அவரிடத்து அனுப்பினார்கள். அவங்க பரிசுத்தாவி பெறாமல் இருந்தனால அவங்க தலைமையில கை வச்சு என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செஞ்சுக்குங்க, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்தார். ஆமை சோதரம் அங்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அங்கே ஒரு எழுப்புதலை, அங்கே ஒரு சுவிசேஷ, அது புறஜாதிகள் மத்தியில் கர்த்தருடைய சத்தியம் போயுது, அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை தோன்றி முத புறஜாதிகளுக்கு சத்தியம் சுவிசேஷம் சென்றது. பகிரங்கமாக வெளியரங்கமாக சொல்லப்பட்டது இந்த சமரியர்களுக்கு பிலிப்புவின் மூலம்தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன் தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப உண்மையாக செய்தார். ஸ்தேவான் இறந்த உடனே இவர் கூட்டத்தோட கூட்டமாக காலியாகி போய் என்ன செய்ய, ஊழியம் செய்யாமல் என்ன செஞ்சுருக்கலாம், ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்யலைங்க, ஆமாம் விடலைங்க. தனக்கு கொடுத்த ஊழியத்தை துன்புறுத்தினாலும் அடித்து துரத்தினாலும் எந்த நிலைமையில் சிதறி போனாலும் தனக்கு கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை, உன்னதமான ஊழியத்தை அவர் செய்ய தவறவே இல்லை. இவ்வளவு பிரபல்யமான ஊழியத்தை செய்யும்போது ஆவியானவர் பிரத்யட்சமாக அவர்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் அங்கே சொல்றாரு பாருங்க. மேலே நீங்கள் வாசி பார்க்கும்போது 26ல் பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். இப்போ சிட்டியில் நீ ஃபேமஸ் ஆகிட்டு நினச்சிட்டு உட்காந்துருக்காத. நீ இப்போ போக வேண்டிய ரூட் எங்கே, வனாந்திர மார்க்கமாய் காசான எங்கே, அங்கே பெலிசிய தேசம், அந்த சைடு காசா பட்டணம், அந்த சைடில் நீ என்ன செய், வனாந்திர மார்க்கமாக நீ போ அப்படின்னு கர்த்தருடைய தூதன் அவர்கிட்ட பேசுகிறாரு. அதோட பேசுகிறது மாத்திரமில்லை, அதன்படி கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த பிலிப்புக்கிட்ட சாதாரணமாக கர்த்தருடைய தூதன் பேசுகிறார். சாதாரணமாக அங்கே பேதுருட்ட ஆவியானவர் திருவுளம் பெற்றதுக்கு முன்னாடியே இங்கே சாதாரணமாக ஆவியானவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, சுவிசேஷனாய் பிலிப்புக்கிட்ட ஆவியானவர் சொல்லார் வருங்க. பாருங்கள், அவன் எழுந்து போகிறான். அப்பொழுது அந்த வழியாக எத்தியோப்பியா ராஜஸ்திரி ஆகிய கந்தாக என்பவருடைய மந்திரி என்ன செய்யறான், அவளுடைய பொக்கிஷத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் என்ன செய்யறான், பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்ன செய்கிறான், ஊருக்கு திரும்பி போயிட்டுருக்கிறான். தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசையா தீர்க்கதரிசன ஆகமத்தை அவன் என்ன செய்கிறான், வாசிட்டு இருக்கும்போது, அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க பிலிப்புட்ட, ஆவியான் நீ போய் அந்த ரதத்துடனே என்ன செய், சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு என்ன செய்கிறான், வேகமாக ஓடி போய் அந்த ரதத்தை சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்குறான். இப்போ ரதம் ஓடிட்டு இருக்குது. இப்போ ரதத்து கூட யார் ஓடுறது, ஓடுறா. அப்படி ஓடும்போது அவன் என்ன படிக்கிறான், ஏசையா தீர்க்கதரிசன ஆகமத்தை என்ன செஞ்சுருக்கிறான், படிக்கிறத அவர் கேட்டுட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படி ஒரு கேள்வி கேட்குறா. அப்படி இப்போ ஒரு சிலர் இந்த வேத பகுதி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மந்திரி பிரதானமாக இந்த மகாராணிக்கு பிரத்யட்சமான பொறுப்பில் இருந்ததுனால இவர் என்ன செய்ய, ஒரு அன்னகரை போல ஆக்கப்பட்டிருந்தாராம். ஒரு அன்னகராக ஆக்கப்பட்டு ஒரு அன்னகரை போல இவர் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் ஒரு அன்னகர் என்ன செய்ய, தேவ ஆலயத்துக்குள் என்ன செய்ய முடியாதான், பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பிரமாணங்கள் இருக்கிறது. போயிட்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போக முடியாமல், பழி செலுத்த முடியாமையும், அங்கேருந்து ஏசையா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, வந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு சிலர் இதற்குரிய விளக்கங்களை கொடுக்குறாங்க. அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதன் அங்கே சொல்லி திசையை மாற்றி போக சொல்கிறாரு. ஊழியத்தை ரொம்ப பிரமாதமாக ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்க நீ என்ன செய், இதை விட ஒரு பிரமாதமான பெரிய ஊழியத்தை செய்யன்னு சொல்லி தூதன் திருப்பி விட்டா, ஆவியானவர் ரதத்தோடு சேர்ந்து கொண்டு சொல்கிற. ஓடி போய் சேர போகும்போது அவர் பேசுகிறார். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் ஆலயத்தை விட்டு தள்ளியிருக்கலாம், மற்ற காரியத்தில் நீங்கள் தள்ளியிருக்கலாம், ஆனால் நான் தள்ளலை. ஏன் இந்த எத்தியோப்பியா மந்திரியை தேடி வனாந்தரத்துக்கு போய் அவர் ரதத்தில் ஓடி சேர்ந்து மறைத்து ஏன் இவ்வளோ தூரம் சுவிசேஷம் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்க வைக்கணுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இவர் என்ன செய்கிறார், ஆகமங்களை வாசித்து கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. இதை அறிந்து கரெக்டாக 53ஆவது அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறார். இதன் பொருள் என்ன, இதை யாரை சொல்லுது, எவர் சொல்லுதுன்னு இவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்லும்போது சொல்லார் பாருங்க, ஒரு பரிதாபமான காரியத்தை அவர் சொல்லார் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா 31 அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டாள்
எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. பாருங்க, நான் யார் தெரியுமா? கந்தாகையுடைய மந்திரி, பொக்கிஷத்துக்கெல்லாம் தலைவர். அவரெல்லாம் கையில் பொக்கிஷத்துக்கு அளவில்ல முடியாத அளவு அவன் பெரிய பிரதானமானவன், ஞானி, திறமை உள்ளவன், எல்லாத்திலும் தேறினவன். அவன் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு என்ன செய் போ. இவன்கிட்ட எல்லாம் ஓடி வரான், நாடோடி மாதிரி ஓடி வரான், ஒரு வண்டியும் காணும், ஒன்றையும் காணும், கால்நடையாக வந்துட்டுருக்கிறான். இவனுக்கு கீழே இறங்கி இவன்கிட்ட போய் பேச அப்படியெல்லாம் என்ன செய்யலைங்க. இந்த வசனத்தை எப்படியாச்சும், இந்த சத்தியத்தை நான் எப்படியாவது கற்றுக்கொள்ளணுமே, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும், அப்படி வெளியரங்கமாக பேசுகிறாரு. அப்போ அவருடைய திறந்த உள்ளத்தை கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அவருடைய ஆர்வத்தையும் அவருடைய தாகத்தையும். அந்த எத்தியோப்பியான எகிப்தை தாண்டி இருக்குதுங்க. எகிப்தை தாண்டி கீழே எத்தியோப்பியா இருக்குது. அங்கே இருந்து என்ன செஞ்சுக்கிற தேவாலயத்துக்கு இங்கே கர்த்தர் அறிந்து அவர் மேலே விசுவாசம் உள்ளவராய் வந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியுள்ள மனிதனுக்கு பிலிப்பு போய் சேர்ந்துட்டு 53வது அதிகாரத்தை தெளிவாக A to Z இயேசுநாதருடைய வாழ்க்கை என்ன செய்யும் சொல்லுன்னு தெளிவாக சொல்லி கொடுக்குறார். இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன செய்தாராம் பிரசங்கித்த உடனே அவர், நான் வந்தது வீண் போகலை, நான் விருதாவாக திரும்பி போகிறது இல்லை என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் என்ன செய்கிறாங்க, வந்த உடனே அவர் என்ன சொல்லாரு, இதோ தண்ணீர் இருக்குதே, நான் ஞானசாரம் பெறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா அப்படின்னு ஒரே கேள்வி. இல்லை இல்லைங்க ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லை இல்லைங்க ஒரு 6 வருஷம் கழிச்சு, இல்லை இல்லைங்க காலம் போன கடைசியில் நான் ஞானசாரம் செஞ்சுக்கிறேன், அப்படி அவர் சொல்லவே இல்லை. இதோ தண்ணீருக்கு தடை என்ன, நான் முழுசாக இயேசு தான் தெய்வம்னு விசுவாசிக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாம் விசுவாசிக்கிறேன், ஏதாவது தடை இருக்குதா? என்னப்பா நீ கேட்கும்போது நான் என்னப்பா தடை சொல்ல? ஆமாம், ஞானஸ்தான ஆராதனையை நடத்திட்டார் அங்கே. அதுக்கு யாருக்குங்க? அந்த எத்தியோப்பியா நாட்டின் மைய புள்ளிக்கு, ராணியோட வலதுகாரம். இன்னைக்கு இந்த எத்தியோப்பியா நாட்டில் சொல்கிறாங்க சிறைச்சாலை காலியாக கிடக்குது சொல்கிறாங்க. சிறைச்சாலையில் அந்தளவு கிடையாதுன்றாங்க, ராக்கிங் கிடையாது, விக்கிரகாராதனை வேசன பாவங்கள் கிடையாதுன்றாங்க. எத்தியோப்பியாவில் இல்லைங்களா 180% மேலே உண்மை கிறிஸ்தவர் இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் பாடல், எங்கே பார்த்தாலும் துதி, எங்கே பார்த்தாலும் ஜெபம், எங்கே பார்த்தாலும் இது இல்லாமல் அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் இதே சத்தம் தான் கேட்குதான். இதை அங்கே வேலை செய்கிற ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொன்ன சாட்சி. உண்மையான கிறிஸ்தவர்கள் 85% பேர் காணப்படுகிறாங்க. இதற்கு காரணம் 2000 வருடத்துக்கு முன்பதாக பிலிப்பு செய்த ஊழியமே. தோமா 2000 வருடத்துக்கு முன்பதாக செஞ்ச ஊழியம் இன்னும் இவ்வளோ பெரிய பலனை என்ன செய்யலை பெறாமல் பின்மாறி எழுப்புதலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்குது. ஆனால் அந்த பிலிப்பினுடைய ஊழியம் பாருங்கள், இன்றைக்கி 85% உண்மை இல்லைங்க. கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஸ்ட்ரைக்கு கிடையாது, போராட்டம் கிடையாது, ராக்கிங் கிடையாது, பாலியல் பிரச்சனை கிடையாது, ஞாயிறு மட்டும் எந்த வேலையும் கிடையாது. எத்தியோப்பியா நாட்டில் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு உண்மை ஆவிக்குரிய தேசம். அமெரிக்கா இல்லை, இங்கிலாந்து இல்லை, பிரிட்டன் இல்லை, இந்த தேசம் அப்படி கர்த்தருக்கு சாட்சியாகி வைராக்கியம் இன்னைக்கு நிற்கிற காரணம். அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை விட்டுட்டு நான் வனாந்தரமாக போக மாட்டேன்னு பிலிப்பு சொல்லலை, உடனே ஓடினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்தை செய்த ஒரு உண்மை சுவிசேஷகன். அப்படிப்பட்ட சுவிசேஷனுடைய வேலையை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லாரு. சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நீ என்ன செய்யும் நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமில்லை, இங்கே இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே போகிறார். கடைசியில் செசரியாவில் போய் அவர் தங்கியிருக்கிறார். அந்த 21வது அதிகார வாசம் பார்த்தீங்களா? அந்த அதிகாரம் ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே பவுலை என்ன செய்கிறார்? அப்போஸ்தலன் பவுலை அவரோட கூட இருந்த ஊழியர்களையும் அவர் வரவேற்கிறார். 21வது அதிகாரத்தை நம்ம வாசித்த வேத பகுதியில் 20 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஆனால் தன்னுடைய கூட சக ஊழியக்காரனும் தோழனுமாய் உயிர் நண்பனாய் கூட இருந்திருக்கலாம் அந்த ஸ்தேவான். அப்படிப்பட்ட ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுகிறதுக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருந்தது யாருங்க? சவுல். பின்னாட்டில் அவன் பவுல். அவன் அங்கே வந்திருக்கிற பொழுது நாம் என்ன இருந்தாலும் அதை என்னால் உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு சூரியனை போல முகம் பிரகாச, ஒரு தேவதூதனை போல முகம் பிரகாசிச்ச அவர் மோசைக்கு அப்புறம், இயேசுநாதர் முகம் பிரகாசத்துக்கு அப்புறம் இப்படி உன்னதமான ஒரு தேவ மனிதன் முகம் பிரகாசிச்ச இரத்த சாட்சியாக மறித்தா. அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிறதுக்கு நீ ஒரு முக்கிய காரணமாக இருந்திய.
என்ன இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. அநேக நாள் தங்க வச்சாராம், மனதார மன்னித்திருந்தார். இந்த பிலிப்புவனுடைய இருதயம் கண்ணார பார்த்து இந்த 7 பேரில் ஒருத்தரை இழுத்துட்டு போய் துன்புறுத்தும் போது, கொலை செய்யும் போது பார்த்துருக்காம இருப்பாங்களா? நிச்சயமாக பார்த்துருந்தோம். வைராக்கியம் பற்றி பிடிச்சி தேவையில்ல, பின்வாங்கலை. அதற்கு முழுக்க முழுக்க காரணமாய் முக்கியத்துவமாக இருந்த இந்த சபையெல்லாம் சிதறடிச்சு, ஜனங்கள்லாம் சிதறடிச்சு ஓட வச்சது யாருங்க? இந்த சவுல் தானே வீடு வீடாக அலைஞ்சு துன்புறுத்தி ஓட வச்சார். அவர் மனம் திரும்பின பொழுதும் முழு மனதோடு நன்றி சொல்லி அவர் முழுக்க தன்னுடைய சுத்திர சகோதரனை போல பாவித்து ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ பெரிய ஒரு அன்பின் இருதயம், ஒரு ஆத்தும பாரமுள்ள இருதயம், ஒரு நற்சாட்சி பெற்ற இருதயம் அவரிடத்தில் இருந்தது. இந்த சாட்சியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தேவ மனிதன், அமெரிக்காவில் வசதி படைத்தவர், நிறைய படித்தவர், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். படித்தவர், ஆண்டவர் இந்தியாவிற்கு போகணும்னு சொன்ன உடனே அவர் எந்த கேள்வியும் கேட்காம இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவில் அவர் இறங்கின இடம் கல்கத்தாவில் இறங்கி ஒரு ஆங்கிலிக்கன், இங்கே சர்ச் இருக்கான்னு கேட்டு ஆங்கிலிக்கன் சர்ச்சு என்ன செய்தார், அங்கே தேடி ஆங்கிலிக்கன் சர்ச்சில் சபையில் சேர்ந்து அங்கே போய் ஊழியக்கார்ட்ட கேட்டார், என்னை இந்தியாவுக்கு ஆண்டவர் வர சொன்னார். நான் இறங்கின இடம், நான் இங்கே சேர்ந்த இடம் அது கல்கத்தாவாக இருந்துச்சு. இந்தியாவில் எந்த இடம் எனக்கு தெரியாது. இந்தியாவுக்கு போகணும் மட்டும் கர்த்தர் என்ன செய்தார் சொல்லிட்டார். என்ன ஊழியம் செய்ய சொன்னார் தெரியாது, ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் போகணுன்னு என்ன செஞ்சார் சொன்னாருங்க. இங்கே வந்துட்டேன். அப்புறம் இங்கே ஏதாவது சபை இருக்கான்னு தேடி வந்தேன், உங்கள் சபை தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன செய்தாரா வந்திருந்தார். அங்கு அப்பயே 500க்கும் அதிகமான ஜனங்கள் அந்த சபையில் இருந்தாங்க. அப்போது அங்கே வந்த உடனே அந்த ஊழியக்கார் சொன்னார், எனக்கு எடுபடி வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே ஆள் தேவை, மற்றபடி எதுக்கும் இங்கே ஆள் தேவையே இல்லை என்று சொல்லி, எந்த வேலைக்கும் எந்த ஊழியத்துக்கும் ஆள் தேவையே இல்லைன்னு சொன்னோடனே, உங்களுடைய எடுபடி வேலையை, உங்களுக்கு எல்லா வேலையும் நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு துணி துவைக்கிறது, அவங்களுடைய காரியங்கள் எல்லா வேலைகளும் செய்து அவர்களுக்கு ஷூ பாலிஷ் பண்ணி கொடுக்கறது, அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஷூ பாலிஷ் பண்ணி கொடுக்கறது அவருடைய வேலையாய் செய்து கொண்டிருந்தார். அதோடு கூட இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை கூடும் பொழுது 500 பேர் கூடி வருவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்னா, வெளியில் வாசல் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த 500 பேருடைய ஷூவரை துடைத்து அடுக்கி வைப்பார். இத்தனைக்கும் நிறையா நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த காலத்தில் நிறைய படித்தவர், பெரிய பணக்காரர், வசதி படைத்தவர். இயேசுநாதர் இந்தியாவுக்கு போகணும்னு சொன்ன ஒரே வார்த்தையை மட்டும்தான் கேட்டார். எங்கே போகணும், என்ன ஒளிஞ்சணும், எப்படி செய்யணும், அங்கே தங்க இடம் உண்டா, சாப்பிட்றதுக்கு வசதி உண்டா, உடுத்துறதுக்கு வசதி உண்டா, கிளைமேட் அப்படி உண்டா, எனக்கு ஆளை ரெடி பண்ணி எதையும் கேட்கல, போன்னு சொன்ன வந்துட்டார். அப்புறம் இந்த காரியத்தை அவர் செய்தார். எவ்வளோ நாள்? 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, 7 வருடம் அல்ல, 13 வருடம் அல்ல, 15 வருடம் அல்ல, 18 வருஷம் அல்ல, 21 வருடமும் அல்ல, ஏறக்குறைய 23 வருடம் இதே வேலை. சண்டையில் 500 பேருக்கு அவருடைய காலடிகளை ஷூகளை சுத்தம் பண்ணி அடுக்கி வைக்குவதும், மற்ற நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார். 23 வருடம் கழித்து ஒரு நாள் தற்செயலாக அந்த சபை போதகர், அவர் வெளியில் அர்ஜென்ட்டாக ஊழியத்துக்கு போக வேண்டியிருந்தனால அங்கே இருந்த மூப்பர்கள்லாம் பார்த்தாங்க, இங்கே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம சபையில் இருக்கிற எல்லாருடைய காலணிகளை ஷூக்களை துடைத்தும் அடுக்கு வச்சு கொண்டோம். அது மாத்திரம் ஊழியக்காரருடைய எல்லா எடுபடி வேலைகளையும் செய்து கொண்டு ஒருத்தர் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரே, இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இவரை என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்ண வைக்கலாமேன்னு சொன்னால், அவர் அந்த 23 வருடம் பொறுமையோடு காத்திருந்த அவர் முன்பாக நின்று அவர் ஒன்றும் சொல்லலை, அன்பானவர்களே என்று சொன்ன உடனே பல மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் பற்றி பிடித்து சபையெல்லாம் பற்றி எரிய ஆரம்பித்தது. எரிந்து எல்லாரும் உருண்டு பிறண்டு மனம் திரும்பி, இது ஊழியக்காரர் கேள்விப்பட்டு அவர் இந்த அக்கனி பரவ ஆரம்பித்து அந்த கல்கத்தாவை சுற்றி இருக்கிற அத்தனை சபைகளிலும் இவர் போகின இடங்களெல்லாம் அபிஷேகம் ஆவியானவர் பற்றி பிடித்து எழுப்புதல் உண்டாக்க ஆரம்பித்தார். 23 வருடம் செய்த ஊழியத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும். அவர் ஒரு சில வருடங்களுக்குள்ளே 23 வருடம் செய்த ஊழியத்தை காட்டிலும் மகா பெரிய ஊழியத்தை
அதி தீவிரமாய் அவரை கொண்டு செய்ய வைத்தாராம். ஒரு நாளும் ஏன் என்னை செருப்பு துடைக்க வச்சிருக்கிறீங்க, ஒரு நாள் ஏன் என்னை துணியை துவைக்க வச்சிங்க, ஒரு நாள் ஏன் என்னை சபையை கூட்ட வச்சிங்க, ஒரு நாள் ஏன் என்னை பாய போட வச்சிங்க, ஒரு நாள் இதற்கா இத்தனை டிகிரி படித்து, இதற்கா இத்தனை கோடி சொத்து எனக்கு இருக்குது, இதற்கா இன்னும் தெரியாமல் வந்தேனே. வந்த ஆபிரகாம் கூட சும்மா வரலையே, ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களை சம்பாதித்ததையும் கையில் கொண்டு வந்தாரே, நான் எதுவும் இல்லாமல் வந்திருக்கிறேன். இவ்வளோ பிரயாசப்படுறன ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன பாடல், ஒரு சின்ன காணிக்கை, ஒரு சின்ன சங்கீத வேத ஒரு சின்ன முடிவு ஜெபம், ஒரு சின்ன இடைநாள் ஜெப வாய்ப்பு எதுவும் கிடைக்கல 23 வருடம். ஆனாலும் அவர் ஒரு நாளும் ஆண்டவரையும் குறை சொல்லலை, ஊழியரையும் குறை சொல்லலை. ஒரு நாளும் சபை ஜனத்தை குறித்து நான் ஒரு ஊழியக்காரன், உங்கள் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறேன்னு அந்த ஜனத்தை பார்த்து அவர் குறை சொன்னதே இல்லையா. அவரை 23 வருடம் கர்த்தர் பொறுமையோடு, இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன சாட்சி சொன்னது மாதிரி அவர் கீழ்ப்படிதலை, அவர் பொறுமையை கர்த்தர் 23 வருடம் பார்த்தார். எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி, எனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன்னு உண்மையாக இருந்த தேவ மனிதனை கர்த்தர் 23 வருடம் காக்க வச்சு உலகமெங்கும் அக்கினி பற்றி பிடிக்க வச்சு ஒரு மாபெரும் எழுப்புதல் கொண்டு வந்தாராம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை அப்படித்தான் சொல்லுகிறார். அவன் எவ்வளோ பெரிய பிரபல்யமான ஃபேமஸான ஊழியம் செய்திருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செசரியாவில் போய் என்ன செய்திருந்தார், 20 வருடம் இருந்து அங்கே ஊழியத்தை நிறைவேற்றி அவர் இரத்த சாட்சியாக என்ன செய்தார். அப்புறம் ஒரு சில இடங்களுக்கு போய் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு தீங்கு அனுபவி, மன தெளிவுள்ளவனாயிரு, நீ தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை மகிமையாய் வல்லமையாய் பயன்படுத்த உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.